நீங்கள் இந்த காணொலியில் பார்க்குற எல்லா மீன்களுமே நம்ம பவானி ஆற்றில் சேகரித்தது. அதாவது ஆரஞ்சு குரோமைட்ஸ் மீன்களை தவிர மற்றவை எல்லாமே நம்மளே வாய்க்கால், அதை கிளை வாய்க்காலில் போய் சேகரித்து கொண்டு வந்து தொட்டியில் வளர்த்துட்ருக்கேன். ஃபிலமெண்ட் பாப்ஸ் எல்லாம் நான் பவானி ஆற்றில் சிறு சிறு பாலித்தீன் பேக்ஸ் வச்சு சேகரித்தேன். எல்லாமே ஓரளவுக்கு நல்ல இயற்கை சூழல் மாதிரி நான் உருவாக்கியிருக்கேன். நான் அந்த தொட்டியில் பாசிகளை எதையும் சுத்தம் பண்ணாமல் அப்படியே இயற்கையாகவே விட்டு ஆறில் எப்படி ஒரு சூழல் நிலவுதோ அந்த ஓரளவுக்கு நம்மளால் கொடுக்க முடியும்னு சொல்லி இதில் நான் வளர்த்துட்டு வரேன். ஏன்னா எல்லா மீன்களையுமே நம்ம அக்வாரியம் டேங்க்கில் வளர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இதில் முக்கியமாக ஓரளவுக்கு இயற்கை சூழல் உருவாகிற அளவுக்கு விட்டு வாரத்துக்கு ஒரு முறை தண்ணீர் அதை புதியதாக நிரப்பிட்டு மற்ற நேரங்களில் இயற்கை பாசிகள் மற்றும் சிறு சிறு பூச்சிகள் உண்டாகிற அளவில் தான் இந்த நீரை வளப்படுத்தி வச்சுருக்கேன். முக்கியமாக இந்த தொட்டியில் நான் வலை போட்டு தான் மூடி வச்சுருக்கேன். ஏன்னா மீசக்கெழுத்திகள் வெளியேட்டி குதிக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மீன்கள் வெளியேட்டி குதிக்குதுன்னு தண்ணீர் போகும்போதும் வெளியேறதுக்கு இல்லாமல் புது நீரும் உள்ளே வர மாதிரியும் வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப கலங்கலான நீராச்சுன்னா மீன்களுக்கு ரொம்ப அசௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இடையில உணவுப் பருக்கைகளையும் போடுவேன். முக்கியமாக இந்த ஆரஞ்சு குரோமைட்ஸ் மீன்கள் அவற்றை நல்லா சாப்பிட்டு அளவில் வளர்ந்துட்டே வருது. ஏன்னா நான் சிறிய மீன்களாக தொட்டியில் விட்ட பிறந்து காணொளி போட்டிருக்கேன். அதையும் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கிணற்றில் சேகரித்தது கொண்டு வந்து தொட்டியில் விட்டதெல்லாமே பதிவு பண்ணியிருப்பேன். அதுபோக இந்த மலபார் டேனியோஸ் அந்த மீன்கள் நல்லாவே இந்த தொட்டிக்கு அமையுது. ஏன்னா அவற்றை நீந்துற அளவுக்கு தொட்டி ஒரு 5 அடி நீளமும் இருக்குது, தண்ணீரும் ஒரு 3 அடி ஆழத்துக்கு எப்போவுமே இதில் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அந்த ஆரஞ்சு குரோமைட்ஸ் நல்லா வளருது. ஃபிலமெண்ட் பாப்ஸ் இடையில நிறையா வந்துட்டும் போகும். முக்கியமாக இந்த தொட்டி எதுக்கு நல்லதாக அமையுது அப்படின்னா இந்த ஃபிலமெண்ட் பாப்ஸ்க்கு, அதாவது ஃபிலமெண்ட் பாப்ஸ்க்கு ப்ளஸ் இந்த மலபார் டேனியோஸ்க்கு தான். ஏன்னா அவை தான் அதிகமாக சேகரித்தேன். ஏன்னா எனக்கு ஒரு வாய்க்காலில் எளிதாக சேகரிக்கிற அளவுக்கு கிடச்சிது. நிறையா கூட்டமாக இருந்தது. அதை அப்படியே சேகரித்து கொண்டு வந்து விட்டுருக்கேன். அக்வாரியம் டேங்க்கில் வளர்க்கலான்னு நினச்சேன், ஆனால் வேண்டாம், இந்த தொட்டிலேயே நல்லா வளரட்டும். ஏன்னா அக்வாரியம் டேங்க்கில் நம்ம செயற்கை உணவு போட்டு அதை இன்னும் நெருக்கமான சூழ்நிலைக்கு தள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதுலேயே காணொலியும் பதிவிட்டுட்டு மீன்களும் அதே சமயம் வளர்கிறதுக்கான சூழலை உருவாக்கியிருக்கு. முக்கியமாக இந்த மீசக்கெழுத்திகள் கடைசியாக விட்டது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா இவற்றை அவ்வளோ சீக்கிரத்தில் சேகரிக்க முடியாது. இயற்கை நீரோட்டத்தில் இருக்கிற அளவுக்கு ஒரு சூழலை நானும் உருவாக்க முயற்சி செஞ்சுட்டே இருக்கேன். முக்கியமாக இந்த மீன்களை சேகரித்தது காரணம் மழை காலத்தின் முடிவில் தண்ணீரை நிறுத்திடுவாங்க. அப்புறம் இந்த மீன்களை வாய்க்காலில் பார்க்கவே முடியாது.